வீடியோல வந்து குழந்தை சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? ப்ரோ எஸ் ப்ரோ. ஞாபகம் இருக்கா? ஐ அம் நாட் ரிமெம்பர் ப்ரோ. ப்ரோ வந்துட்டியா ப்ரோ அதுக்குள்ள? பாக்க இரு ப்ரோ ஒரு நிமிஷம் இங்கதான் ப்ரோ இருக்கிறேன். சொல்லுங்க. நீ பாக்குற இப்ப ஞாபகம் இருக்கா? ப்ரோ இப்ப நீ ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. தலையை மட்டும் தான் ப்ரோ சிரிக்கிற. எப்படி ப்ரோ அதுக்குள்ள ஞாபகம் இருக்கும்? டிப்ரெஷன். ஒருபோதும் ஒரு காலம் பெரிய கூட கோ டு ஸ்கிப் லேடிஸ். நீ ஒருத்தன் தான் லேடிஸை ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்க. ஓஹோ நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கியா? அப்படியா? அதாடி முக்கா. சந்தோஷம்ப்பா. ஓகே சூப்பர் சூப்பர். உங்க தாடி ஏன் கடுக்குறீங்களா? என்ன காரணம்? என்னைய தாடினா கருப்பா தானே இருக்கணும். எனக்கு டார்க்கா ஒரு வித்தியாசமா இருக்குல்ல உனக்கு? என்னையா சொல்லுங்க, நான் இன்னைக்கு தான் ட்ரிம் பண்ணிட்டு வந்தேன். இப்பயுமே உங்களுக்கு ஒரு மாதிரி மீச பெருசா இருக்கு. மீச கம்மி பண்ணி தரல. மீச இப்படி முடி கொடுங்க. இப்படி இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. நல்லா இருக்கு. முடி கொடுங்க ப்ரோ. கே ப்ரோ அப்படி பாடல் பாடுங்க. என்ன ப்ரோ விஜய் மாதிரி இருக்கா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நைஸ் காம்ப்ளிமெண்ட். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு எங்கள் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. மிக ரகசியமானது ரகசியம் காண்பது. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துறான். அதுக்கு மேல தெரியாது. மனசை பார்த்துதான் வாழ்வை மாத்துவான். இங்கே மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம் சாந்தி. வராது. சில சரியா கடைசியா சரியான பாயிண்ட் முடிச்சு ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. இந்த லைன் வரும் தானே? ஆமா வரும். பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை எரிவாரே எச்சில் இலை குப்பை தொட்டி என் தாயும் என்ன மாதிரி தத்துவ பாடல் ப்ரோ. அதெல்லாம் அருமையான பாடல். உண்ட பின்பு எரிவா